ஸோ வணக்கம் கைஸ், நம்ம இன்றைக்கி எம்டிவி டேங்க் பேட்டில் விளையாட போகிறோம். ஸோ எனக்கு தெரியாது இப்போதைக்கு, இதுதான் ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறேன். வியூஸ் கூட கொஞ்சம் ஒரு லெவலுக்கு நல்லாயிருக்கும், பார்ப்போம். மேக்ஸிமம் இது 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம், ஏன்னா இதுக்காக தான் 3 நாள் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். திடீர்னு ஷேடோ ஃபைட் 3 வந்துட்டோம். தயவு செஞ்சு எனக்கு செருப்படி கொடுக்காதீங்க கைஸ். அது நான் நெக்ஸ்ட்டு நான் பார்த்து தான் விளாடணும். எனக்கு கண்ட்ரோல்ஸே சுத்தமாக வரல, என்ன பண்ணணுன்னே. யூடியூப்பில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் இது போடுறேன் நான். கைஸ் ரொம்ப நன்றி. லாஸ்ட் பார்ட் 9க்கு மட்டுமே இங்கே 34 வியூஸாக வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். வா தலைவா தலைவா சிற தரவா. இன்னும் 2 நாளைக்கு மட்டும் விளையாடினா எனக்கு கரெக்டாக இது கிடச்சிடும். இந்த பேக்கு மேரத்தான் எனக்கு மூக்கு அடிச்சுன்னு இருக்குது, அதனால தான் என் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு தெரியும். ஓ ஓகே, ஈவெண்ட்ஸ் சொல்லிடுறேன்னா கரெக்டாக இது எப்படி? ஓ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பைரட் மைக் கூட வச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே. ஷேடோ ஃபைட் 4 நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் கைஸ். அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது இன்னும் எனக்கு. அதை பார்க்கலாம் இல்லைங்க, கண்டிப்பாக நான் கொடுத்துருக்கோங்க. கொடுக்கவே இல்லை எதுவுமே. இதுவும் முடிஞ்சிட்ருக்குது கைஸ். ஆனிவர்சரி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, அது முடிஞ்சிட்ருக்குது. இப்போ நம்ம இது ஃபைட் பண்ணலாம். பர்ஃபெக்ட்னஸ் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். வாவ், வாட் அ பர்ஃபெக்ட்னஸ். Wow, so smooth. Let's see. ஓகே, இந்த சீன் மட்டும் காமிக்கிறேன், ஏன்னா நான் அப்புறம் ஷீட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்லேயே வச்சு சாவச்சிட்டான். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பர்ஃபெக்ட்னஸ், நோ சீட்டிங். பை தி வே கைஸ், நான் எதுக்கு சொல்லிட்டு ஏன் போடலன்னா, நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியணும் டைமிங் எவ்வளோ வருது ஒரு மேட்ச்சுக்கு, என்ன இதுவெலாம் இருக்குதுன்னு பார்க்கணும். நான் இப்படி பிளைண்டாக போட்டேன்னா அப்புறம் எத்தனை ஜிபி கன்சியூம் ஆகுதுன்னு பார்க்கணும். இல்லை அப்படி பார்க்கலன்னா அப்புறம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது. ஃப்ரீ ஃபயருக்கும் இதே தான். ஒரு பிஆர் மேட்ச்க்கு 30 மினிட்ஸ்க்குள்ளே என்னோடய ஃபுல் ஜிபியே காலிடும். அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரி லைன் போகிறோம். நம்ம ஸ்டோரி லைன் மாஸ்டர் இவங்க கொஞ்சம் இம்யூன் போல், அவங்களாம் வீக்கு. இதை வச்சு மட்டும் நம்ம பேட்டில் ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். இதுவில் நான் டியூலே போட வந்துட்டேன். அடேங்கப்பா, யூ வின்னே கிடச்சிச்சு 5 செகண்ட். ஸோ இதை அப்கிரேட் பண்ணுறது தான் அந்த புதுசாக இதுவும் போல். ஓ இப்போ புரியுது. ஓகே, சுத்தமாக மறந்துட்டோம். ஒன்று பற்றி இங்கே ஃப்ரீயாக கொடுக்குவாங்களே, மறந்துட்டேன். என்னது இது? பைரட்டா? ப்ரோ ஓகே, நான் இதில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓல்டு டைமில் வாவ், யூ 11K. ஓ
கைஸ் என்னோட கொஞ்சம் என்னோட காசு பாருங்கள் 200. என்னால் எதுவுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. என்னதான் நல்ல ஆஃபராக இருந்தாலும். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு போயிட்டு பார்ப்போம். நல்லா எக்யூப் பண்ணிட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் லாஸ்ட்டாக சொல்லுங்கள். ஓகே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இதுக்கும் இந்த பாக்ஸ் மை இதுக்கு ஓகே இதுக்கு அந்த பாக்ஸ் இது இருக்கான்னு பார்ப்போம். அவ்வளோவே ரெட்டாக தான் இருக்கு. கலெக்ஷனில் போய் ஓய்யோ கலெக்ஷன் கிடையாது. இந்த கத்திக்கு இதுக்கு கஸ்டமைசேஷன் இல்லை. ஐயோ எனக்கு எப்படி பண்ணாலும் அப்கிரேட் ஆகுது. பரவாயில்ல ஏதோ ஒன்று. லாஸ்ட்டாக அவனோட ஃபேஸ் மட்டும் பாருங்களேன். என்னது ஃபேஸ் பார்க்குறதுக்கு என்னது கோட்டில் வர ஜீவன் பார்ப்பான்ல. Oh my god. ஓகே எனக்கு பூஸ்டர் பேக் ஆச்சு. சூப்பர். ரொம்ப கேவலமான ஒன்று. பிக்கீஸு ஈஸி 4 நம்ம இது விளாட்றோம் இப்போதைக்கு. ஓகே நம்ம ஈஸியாகவே முடிச்சிட்டோம். ஆனால் ஃபைட் மட்டும் தான் ரொம்ப நேரம் எடுத்துச்சு சொல்ல போனோம். யூவின் எஸ். இப்போ எனக்கு வந்து கீஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 30 கீஸ் போடு. ஓகே இந்த 2-3 மேட்ச் மட்டும் நான் வந்து ஃபுல்லாக காமிக்குவேன். ஏன்னா டியூவல் இதுதான் லாஸ்ட் போய் விளையாட போகிறேன். ஆனால் ஓரளவுக்கு வின்னிங் மட்டும் லாஸ்ட் ரவுண்ட் மட்டும் காமிக்கிறேன். ப்ராமிஸ். பர்ஃபெக்ட் வரலையா? இல்லை இதோட என்னோட மேட்ச் முடிய போகுது. ஃபஸ்ட்டு மேட்ச் தான். இன்னும் 3 மேட்ச் இருக்கும். இது புதுசாக இருக்கே இந்த மாதிரி ஷேடோ வந்துருக்கு. இது அடிக்கட்டும். நம்ம ஷேடோ ஃபைட் யூஸ் பண்ணுவோம். ஐயோ பட்டனே யூஸ் பண்ண தெரியல. காரணம் இந்த நெக்ஸ்ட்டு டியூக்கும் நான் இதே பண்ண போகிறேன். ஓகே லாஸ்ட் ரவுண்ட் இது. அப்புறம் அந்த ஒரு செஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். உருப்படியாக இருக்கணும் நினச்சேன். யூஸ் பண்ணுவாங்க. இது லாஸ்ட்டாக எனக்கு அது லாக் ஆனதுக்கப்புறம் போடும்போது ரொம்ப வசதியாக இருக்கும் எனக்கு. அது வெப்பன் ட்ரை பண்ணேன் கைஸ், அது நல்லாவே இல்லை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நான் இந்த பைரட் மை விளையாடினேன், இந்த இவெண்ட்டு மை விளையாடினேன்ல, அதில் கூட இதுவும் இருந்துச்சு. இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பார்ப்போம் இப்படியா இருக்கும். அடப்பாயிங்களா ஏமாத்திட்டீங்க. டேய் ஐயோ ஒன்று கூட இல்லையா? சரி இருங்க என்ன நடந்துக்குன்னு பார்ப்போம். என்னோட ஷேடோ லெவல் பாருங்கள் 500 வந்துட்டேன். இது அப்கிரேட் பண்ண ஓகே இவ்வளோ வந்துடுச்சு போல். நிறைய வந்திருக்கு. ஓகே யூனிக் வந்திருக்கு.
நியூ ஹை ஸ்கோர். ரொம்ப கேவலம். ஐயோ இது ஏன் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனந்த கண்ணீரா ஊற்றுது எனக்கு. Show more details. Legendary. Oh, legendary அப்படி ஒன்றும் இருக்கா? சரி நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு போவோம். இருக்கு அப்படி. ஓகே ஐயோ இன்னும் இப்போ திரும்ப 4. ஓ இங்கே ஒன்று இருக்கா? இது எடுத்தா எனக்கு நிறையா இதுவும் வரும். ஆனால் இப்போ நான் ஒன்று அதுதான் சுத்தமாக மறந்துட்டேன். ஓகே நம்ம இப்போ பை பண்ணலாம். நம்ம ஓரளவுக்கு நமக்கு காசு இருக்குது. ஓகே இதுவும் அந்த ஈவெண்ட்டில் தான் நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துடுறேன். யூ 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 இது என்ன வகையான ஷேடோ எஃபெக்ட்லாம் ஒர்க் ஆகு? சூப்பர். ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான டேமேஜ். போடா இதுக்கு ஒரே ஒரு மட்டும் தான் இருக்கு. ஐயோப்பா முடிச்சுட்டோம்ப்பா சாமி. மேட்ச் முடிஞ்சு. ஓ இல்லை இன்னும் ஒன்று இருக்கு. ஐயோ வகையான ஷேடோ இருக்கு அவங்கக்கிட்ட. ஐயோ என்னோட ஹார்ட்டே நின்று போயிடுச்சு ஒரு செகண்டுக்கு. கை கால்லாம் அப்படின்னு நடுங்குது. இன்னையோட வீடியோ முடியுது கைஸ். ஓ மை காட் கால் எப்படி நடுங்குது உங்களுக்கு தெரியுமா? ஜஸ்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிடுவோம். கை கால்லாம் ரொம்ப நடுங்குது எனக்கு. ஐயோ எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் அப்படியே ஹார்ட் அட்டாக் கொடுக்குது எனக்கு. ஃபஸ்ட் டைம் கேம்லேயே இப்படி எனக்கு வந்திருக்குன்னா அது இல்லை இந்த கேமில் மட்டும்தான். இதுதான் என்னால் ரெண்டு டைம் ஓப்பன் பண்ணி ஒரு ரேர் செஸ்ட்டு. என்ன அது பிஸ்டலு பிஸ்டல். ஐயோ அதே பிஸ்டலே வந்துட்டு இருக்கியா? நீங்கள் என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஐயோ என்னாச்சு? ஐயோ பைத்தியம்னா ஓப்பன் நவ் கொடுத்துட்டேண்ணா. அந்த காசு கொடுத்துட்டேண்ணா தெரியாம. ஓகே 2 செட் வந்திருக்கு. வாவ் 10K.
சும்மா எக்யூப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கும். எக்யூப் சும்மா பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். சாப்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் $500 இது அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது கூட அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். ஆமாம் பரவாயில்ல, ஒரு லெவலுக்கு இந்த தடவை வந்திருக்கோம். தேங்க்யூ கைஸ், டாட்டா பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஸோ மச் வியூஸ் கை. அப்புறம் 15 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். பை பாய்.